ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலும் ஊழிய குடும்பங்களின் சார்பில் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, எப்படி இருக்கின்றீர்கள்? வேதம் வாசித்தீர்களா? ஜெபித்தீர்களா? கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி மனதார வாழ்த்துகிறேன். போகட்டும், இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். அழைத்தார், கூப்பிட்டார். யார? வேதம் சொல்கிறது. யாத்ரா புத்தகம், விடுதலை பயணத்தின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 16வது இறை வார்த்தையில கர்த்தருடைய மகிமை சீனாய் மலை மேல் தங்கியிருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடியிருந்தது. 7ஆம் நாளிலே மேகத்தின் நடுவிலிருந்து மோசேயை கூப்பிட்டார், அழைத்தார். காத்திருக்கிறார் ஆண்டவருக்கு முன்னதாக. 6 நாள் ஒன்றும் இல்லை, நான் போறேன். ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ற ஆண்டவர் என்கிட்ட என்னையா பேசுறாரு? சோர்ந்து போயிட்டியா? வேதம் சொல்லிக்கிறது, சோர்ந்து போகாமல் ஜெபி என்று சொல்லி அழைத்தவர். சீனாய் மலைக்கு அழைத்தவர், அவனோடு பேசும்படியாக அழைத்தவர், அவனை காத்திருக்கும்படியாக இருக்கிறார். என் வேதம் சொல்கிறது, சீனாய் மலையை மேகம் மூடிற்று. அநேக இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த காட்சியை கண்டார்கள். ஆம், 40 நாட்கள் மோசே தங்கியிருக்கிறார். மோசையோடத்தில் ஆண்டவர் பேசினார். 7ஆம் நாள் கர்த்தர் பேசினார். எப்படி? மோசே கூப்பிட்டார், கூப்பிட்டு பேசுகிறார். வனாந்தரத்திலே முச்சடியிலிருந்து அழைத்த தேவன் மோசே இடத்துல முகமுகமாய் பேசும்படியாய் தனியாய் அழைத்து பேசுகிறார். ஏன்? நீங்களும் நானும் ஆண்டவரிடத்தை தனியாய் சந்தித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை தலையெழுத்து மாறும், தரித்திரம் மாறும், வறுமை மாறும், இல்லாமை மாறும், இயலாமை மாறும். என் ஆண்டவரை மாத்திரம் சந்தித்து பாருங்கள். கண்ணீரோடு கூட ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்து பாருங்கள். நாம் ஜெபிக்கிறோம் தேவனை ஆராதித்து. கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்து பாருங்க. ஆமேன் போட்டு நாத்துமாவை சோத்திரம் போட்டு எந்திரிச்சு போயிடக்கூடாது. நான் ஜெபம் பண்ணிட்டேன், நான் அவர்கிட்ட பேசிட்டேன், இப்போ கர்த்தர் என்ன பேசுகிறார் என்பதை குறித்து தாழ்த்தி நம்மை அர்ப்பணித்து அமைதியாக இருந்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, மெல்லிய சத்தத்தோடு எளிய அவரிடத்துல பேசினா. அவர் பேசுகின்ற தெய்வம். சாமியோட இடத்துல பேசினவ, குட்டி தம்பி என்று சொல்லி பார்க்காதபடி இறங்கி வந்து பேசினவ. இன்றைக்கு அவர் பேசுகிறவராக இருக்கிறார். உங்களை கூப்பிட்டு பேசுகிறார். உன் குடும்பத்தை குறித்து பேசும்படியா உங்களை அழைக்கிறார். உன் பிள்ளைகளை குறித்து, பிள்ளைகளின் நல்வாழ்வை குறித்து பேசும்படியா அழைக்கிறார். உன் பாதை கண்ணீரோடு இருக்கிறதே, அந்த கண்ணீரோடு பாதையிலே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை உறுதிப்படுத்தும்படியா பேசும்படியா அழைக்கிறார். பாரத்தோடு இருக்கிறாயா? கண்ணீரோடு இருக்கிறாயா? கலங்காதீரு. தேவனுக்கு முன்னதாய் காத்திரு. தேவனுக்கு முன்னதாய் காத்திருக்கு ஒருவாது வைக்கப்படுவதில்லை சொல்லி என் வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவளே, அவள் காத்திருக்கிறார். உன்னையும் என்னையும் அழைக்கிற ஆண்டவர் சமூகத்தில் மேலே கடந்து போனான். சீனாய் மலையில கொஞ்சம் கஷ்டமான காரியம், மேலே ஏறி போறது. என் ஆண்டவராக இயேசு மலையில ஏறி ஜெபித்தார் என்று வேதம் சொல்கிறது. அதுபோல இந்த மோசையும் எப்படி இருக்கிறார்? மேலே ஏறி போறார். தனியா தனியா தேவனை சந்திக்க. நீங்களும் நான் எப்படி இருக்கிறோம்? ஆண்டவரை சந்திப்பதிலே என் உள்ளம் மகிழ்கிறதா? தேவனை ஆராதிப்பதில் என் உள்ளம் மகிழ்கிறதா? வேதத்தை நேசிக்கும் போது என் இருதயம் மகிழ்கிறதா? உங்களையே நீங்கள் கேட்டு பாருங்கள். உங்கள் குடும்பத்தை குறித்து நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்பதை தெளிவாய் போதிக்கிறவ. மோசே இடத்துல 10 கட்டளை கொடுத்தவர் மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி நடக்க வேண்டும், குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், தேவனுடைய கூடாரம் எப்படி இருக்க வேண்டும், சபை எப்படி இருக்க வேண்டும், சத்துருக்கள் மத்தியில் நீ என்ன செய்ய வேண்டும், நீ உன்னை எப்படி நடத்துவேன் என்பதை குறித்து திட்டமான ஒரு தீர்மானங்களை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். மோசேக்கு கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். ஏனென்று சொன்னால் அதே ஆண்டவர் தான் இன்றைக்கு உங்களையும் என்னையும் அழைத்து கூப்பிட்டு பேச வாஞ்சை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாமை அழைத்து பேசினார். ஆபிரகாம் வா, வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். அவன் இயலாமை மாறும்படியா பேசினார். உங்கள் கண்ணீரையும் துடைக்கும்படியா அவர் பேசுகின்ற தேவன். தேவ சமூகத்தில் அமர்ந்திருப்பாயா? என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு தாயே, தகப்பனே, பிரியமான தம்பி தங்கையே, ஆண்டவருக்கு முன்னதாகி அமர்ந்து முடிந்தால் உபவாசம் இருந்து காத்திருந்து ஜெபித்து பாருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவதை, அந்த சத்தத்தை உங்கள் காதுகள் கேட்கும், உங்கள் கண்கள் பார்க்கும். நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது. நீங்க அவரை நோக்கி பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லியது, அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அந்த பிரகாசம், அந்த வல்லமை உங்கள் குடும்பத்தில் இறங்கி வரும். உங்களை அழைக்கிறார், உங்களை கூப்பிடுகிறார், உங்களோடு பேசும்படியா இன்றைக்கு உங்களை அர்ப்பணித்து நில்லுங்கள்.
இன்றைக்கே கர்த்தர் அற்புதம் செய்வார். நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தம் உள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் சோதரிக்கிறோம்ப்பா. இன்றைக்கும் உடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த உம்முடைய ஜனங்கள் மேல் உம்முடைய வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே, மோசே அழைத்த ஆண்டவர் என்னையும் எங்களையும் அழைத்து பேசும்படியாய், தனியாய் அழைத்து பேசும்படியாய் விரும்புகிறேன். அப்பா, இந்த சத்தத்திற்கு செவி கொடுத்த ஒவ்வொருவரையும் தகப்பனே உடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது அவள் குடும்பத்தை குறித்தும் குடியிருப்பும் பொறுத்தும் கையின் பியாசங்களை குறித்தும் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறதோ அதை குறித்தும் பேசும்படியா உங்க அற்புத கருத்துல அர்ப்பணிக்கிறோம். எல்லா மகிமையை செலுத்துகிறோம். இயேசு ரட்சகர் விலையேறப்பட்ட நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். God bless you.